ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 10ஆம் வகுப்பு சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்க் பொறுத்த வரைக்கும் 75 மார்க்கு, டைமிங் வந்து 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் கேட்டிருக்காங்க. அது கீழே வந்து 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க்கு. இதில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 22 கம்பல்சரி. நியூட்டனின் இரண்டாம் விதியினை கூறு. போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஒப்பு அணுநிறை வரையறு. அதே மாதிரி சரியா தவறா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொறுத்துக வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? அதே மாதிரி முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுது. சிஎன்எஸ் விரிவாக்கம் என்ன? போல்ட்டிங் என்றால் என்ன? அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம்? நெக்ஸ்ட் போலன் கிரைனோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் ட்ரா பண்ணி ஏபிசிடினா என்னன்னு சொல்லி மார்க் பண்ணணும். கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 4 28. பொது ஈர்ப்பியல் விதியினை கூறு. அதன் கணிதவியல் சூத்திரத்தை தருவி. அதே மாதிரி குவிலென்ஸு குளிலென்ஸு ஸ்னெல் விதி நல்லா பார்த்துக்கோங்க. ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பசுங்கணித்தின் அமைப்பை படம் வரைந்து விளக்குக. சைனோ ஆரிக்குலர் கணு பேஸ் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறது. ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகளை எழுது. பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பாலின பெருக்கத்திற்கான நிகழ்வுகளை எழுதுக. கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 7 21. உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறு. மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகை வரையறு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. அதே மாதிரி பாக்சைட் தாதுவை தூய்மைப்படுத்தும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன? முயலின் ஆணினப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. இரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன்? தகுந்த எடுத்துக்காட்டுடன் இருபண்பு கலப்பை விளக்குக. ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.